உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி ஆதி எங்க போற ஆதி? அது வீட்ல இருக்க போர் அடிக்குது, அதான் சும்மா வாக்கிங் போறேன். ஆதி, நீ எதுக்கு தேவையில்லாம வீட்டை விட்டு எல்லாம் வெளியில வர? ஏன், நான் என்ன சின்ன குழந்தையா? வீட்டை விட்டு வெளியே வந்து காணாம போயிடுவேனா என்ன? அதுக்கு இல்ல, ஏன் தேவையில்லாம? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, செல் வா. ஆமா, வீசா என்னாச்சு? ப்ராசஸ் பண்ணிட்டேன் ஆதி, நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு தெரிஞ்சிரும். ஓகே நிஷா. என்ன சார், இது யாரு? உங்க புது ஆளா? டேய், யார் ராணி? சம்மந்தம் இல்லாம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யாரு? எனக்கு சம்மந்தம் இல்லையா? இல்ல எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா? ஹலோ மிஸ்டர், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போங்க. எம்மாடி, நான் உனக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் ஆளு சாதாரண ஆளு இல்ல. இந்த ஆளோட ஆபீஸ்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பாரதின்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அவ என் ஆள ஆக வேண்டியவ. கடைசியில இவர் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாருன்னு பார்த்தா இப்போ உன் கூட சுத்திட்டு இருக்காரு. ஏன் பாஸ், இதுக்கு என்கிட்டயே பாரதியை விட்டுருந்தா நானாவது கல்யாணம் பண்ணிருப்பேன்ல. இப்ப பாருங்க, எனக்கு பொண்ணும் கிடைக்காம கல்யாணமும் ஆகாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். டேய், நீ யாரு? அந்த பாரதி யாரு? பாரதி யாரா? இந்த அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாட்டு பாடிருப்பாரு, அவர் தான் பாரதி. இங்க பாரு, எனக்கு இருக்கிற பிரச்சனை தெரியாம நீ பேசிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா யார் என்னன்னு சொல்லிடு. ஓ, புது ஃபிகர் இருக்கிறதுனால பழைய ஃபிகரை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறேன். ஏய், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஓ, தெரிஞ்சாதான் கமிட் ஆயிருக்கீங்க. அது எப்படிதான் எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற ஃபிகருங்க எல்லாமே செகண்டா பார்த்து தான் லவ் பண்ணுதுங்க. நல்லாரா, நல்லா இரு. ராஸ்கல், வாதி போலாம். ஆதி வா. பாரதி யாரு? அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு பாரதிங்கிற பேர்ல தான் உனக்கு கால் வந்துச்சு. அப்ப அந்த பாரதி யாரு? அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரியும். சொல்லு நிஷா, யார் அந்த பாரதி? நிஷா, அந்த பாரதி யாரு? சொல்லு நிஷா, சொல்லுன்னு. உங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் பாரதி தான். நீ உன்னோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அந்த பாரதி தான். அந்த பாரதியோட துரோகமும் வன்மமும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு.
சொல்லாதி. இன்னமும் அந்த பாரதி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாம். இனிமே அந்த பேர் என் காதலியே விழ வேண்டாம். எங்க அம்மாவோட இழப்புக்கு அந்த பேரு தான் காரணம்னா அந்த பேரை பத்தி இனிமே நான் கேட்கவே மாட்டேன். நிஷா, நீயும் சொல்லாத. அந்த பேரு இனிமே என் காதுல விழவே கூடாது. எனக்கு இவ்வளவு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா பாரதி, இன்னைக்கு நானே 2-3 தடவை பார்த்தேன். தனியா உட்காந்து அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கா. இவன் மேல அவ்வளவு பாசமா இருந்தாருன்னு சொல்ற. அப்போ இவளுக்காகவாவது அவர் யோசிச்சிருக்கலாம்ல. அதாண்டி எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இவளை பத்தி மட்டும் யோசிச்சிருந்தா அவர் எங்களை விட்டு போயிருக்கவே மாட்டாரு. ஆனா அதையும் மீறி ஏன் இப்படி பண்ணாருந்தா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, ஆபீஸ் எல்லாம் போய் விசாரிச்சியா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். ரம்யா, அம்மா, ஷ், தூங்கிட்டு இருக்கா. சரி சரி, நாளைக்கு சிவன் கோயிலுக்கு போனோம், மறந்துடாத. நாளைக்கு என்ன பிரதோஷமா? நாளைக்கு மாசி அமாவாசடி. சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். நாளைக்கு சிவனுக்கு வில்வ இலை மாலை போட்டு கும்பிட்டு வந்தோன்னு வச்சுக்கோயேன், நாம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ம், அம்மா, நாளைக்கு மாசி அமாவாசையா? ஆமாம் பாரதி, நாளைக்குதான். ரம்யா, நானும் தமிழும் நாளைக்கு உடனே காட்டூர் கோயிலுக்கு போனோம். அது இறந்தவங்களுக்கு சடங்கு செய்யறதுக்கான கோயில் தானே? ம், அங்க எதுக்கு பாரதி நீ போறமா? ஒவ்வொரு வருஷமும் எங்க இருந்தாலும் இந்த நாள் மட்டும் என் புருஷன் அந்த கோயிலுக்கு வந்துருவாரு. அவங்க அப்பாவுக்கு வருஷா வருஷம் சடங்கு செய்ய வருவாரு. இந்த வருஷம் அவங்க அம்மாவும் தவறி இருக்காங்க. அப்போ கண்டிப்பா அவர் அங்க வருவாரு. நிஜமாவ சொல்ற பாரதி? மத்த வருஷம் ஓகே, இந்த வருஷமும் வருவாருன்னு நினைக்கிறியா? அவரு அவங்க அப்பா விஷயத்திலேயே அவ்வளோ கரெக்டா இருப்பாரு. அவருக்கு எல்லாவுமா இருந்தது அவங்க அம்மா தான். அப்படி இருக்கும்போது அவரு கண்டிப்பா அந்த கோயிலுக்கு நாளைக்கு வருவாரு. நாளைக்கு அந்த கோயில்ல வச்சாவது நான் அவரை கண்டிப்பா பார்க்கணும். ரம்யா, எனக்கு அவர் அங்க வருவார்னு என் உள் மனசு சொல்லுது. பாரதி, இவ்ளோ தூரம் தோணுதுன்னா அதை தள்ளி போட வேண்டாம். கிளம்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.